தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசுப் பொருட்கள் வழங்குவது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னையில் 2வது நாளாக நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார், அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் 10ஆம் நூற்றாண்டு முதல் நடைமுறையில் இருந்த தமிழ்நாட்டின் குடவோலை முறை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்ததாக கூறினார். தமிழ்நாடு மிக பெரும் ஜனநாயக நடைமுறைகளை கொண்ட மாநிலம் என்று பாராட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், கழிவறை, சாய்தள வசதி, உதவி மையம், வாக்காளர்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனி இடவசதி உள்ளிட்டவை செய்து தரப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என்றும் கூறினார். For a good experience for voting, the electronic voting machines will have colored photograph of the candidates and with a larger font so that the electors are able to identify easily the candidate to whom they will like to vote for. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார் என்று தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகளின்படி வழங்கப்பட்டுள்ள அளவிலான பணத்தை மட்டும் வியாபாரிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். That this time in Tamil Nadu, the elections, the money distribution during elections, the inducement during elections, the entire electoral machinery has been geared up to ensure that this menace of Tamil Nadu elections shall not exist this time. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி 2 சுற்றுக்கள் இருக்கும் போதே தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அறிவித்தார். தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். பத்திரிகையாளர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் கோரிக்கை வைத்ததற்கு அது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். I congratulate the electoral machinery and all the electors of Tamil Nadu that out of 5,67 lakh electors, only 216 appeals have been filed till date with the collectors. So that shows the professionalism with special intensive revision was carried out in Tamil Nadu. தமிழகத்தில் நடைபெற்ற SIR பணிகள் காரணமாக பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், வெளிப்படைத் தன்மையுடன் நாட்டிற்கே முன்னுதாரணமாக இந்த தேர்தல் அமையும் என்றும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார்.